ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம ராகினி மாதிரி ஆட்களும் இருக்காங்கங்கிறத நிரூபிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லைங்க, ராகினி வந்துட்டு காவேரியை பழி வாங்குறதா நினச்சி சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மோட்டர் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரமாட்ட சொல்லி விட்டதெல்லாம் கரெக்டுமா, கடைசியில் நீ தான் பண்ணன்னு தெரியாமே போய்டும் நீ நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராகினி சொல்ல காவேரி வந்து கை வைக்க வரும்போது கடவுள் இருக்கான் குமார்னு காவேரியை காப்பாற்றி விட்டு தாத்தாவை விழு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தாத்தா விழுந்த உடனே காவேரி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பயந்த உடனே மொத்த பேர் சுற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு பாட்டி எல்லாரையும் வர வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது இப்போ விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரையும் அஜய் வந்து பார்க்கவே இல்லை. நம்ம காவேரியோட குடும்பம் மொத்தமும் வந்து எப்படி இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. உடனே ராகினி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாரு, நடிகண்டா நீ மகா நடிகண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது தாத்தா, அப்போ ஒளிஞ்சுன்னு இருந்து பார்த்தது யாருமா, ராகினியோட ஆவியாக இருக்குமோ, இருக்கலாம், பேயை கூட உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராகினி சொன்னதை யார் நம்பிட்டாங்கன்னு பாருங்க. பாட்டி நம்பிட்டாங்க. அப்படியாம்மா, உனக்கு ஒன்றுமே தெரியாதாம்மா, எட்டியே பார்க்கலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி கலாய்க்கிற நிலமையில இருக்கே ராகினி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. காவேரி டெரர் லுக்கோட பார்க்குறாங்க. நீ தான் பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க, அடி இருடி உனக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள சண்டைக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறதே நம்ம விஜயோட வேலையாக இருக்குது. விஜய் ஒரு பக்கம் அப்படியே காவேரியை நினச்சி பெருமைப்படுறாப்புல. என்னங்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை படத்தில் அவங்க ஹீரோவை நினச்சி பெருமைப்படுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நேதாஜி, ஒரு சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு பக்கமாக அளக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்னையா நடக்குதுங்க, லவ் வந்துருச்சுங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, சீக்கிரம் லவ் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க, ஏன்னா சந்தோஷம் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம காவேரியோட மொத்த குடும்பம் சேர்ந்து சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. ராகினி பார்த்தோன்னே கடுகடுன்னு இருக்காங்க. ஓகே